ரிச்சகத்தில் இருக்க ஆட்கள்லாம் வந்து மகான்கள். ஓப்பனா சொன்னா அவன் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தோண்ட தோண்ட புதையலையாங்கிற மாதிரி அவ்வளோ சரக்கு வச்சிருப்பாங்க, அவ்வளோ ஞானம். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. விருச்சிகத்துக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கும், அதெல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய ஆட்கள்னு சொன்னா பொதுவாகவே மீனமும் கடகமும் மேட்ச் ஆகும். என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, என்ன பிரச்சனையானாலும் சரி, என்ன அழுதாலும் சரி, இந்த மூணுக்குள்ளே முடிச்சுக்கும். இதை விட்டு வெளியே வராது. புரியுதா? அந்த ஜில்லா விட்டு வெளியே வராது. அதனால பொதுவாக இந்த 3 பேருமே வீட்டில் இருந்துட்டே இருப்பாங்க. விருச்சிகம் இருந்ததுன்னா கடகம் இருக்கும், கடகம் இருந்ததுன்னா மீனம் இருக்கும். இவங்க தான் சுற்றி சுற்றி நம்ம கூடயே சுற்றுவாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம கீழே பிறந்துட்டே இருப்பாங்க. வீட்டில் பசங்களாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, இப்படி இருப்பாங்க. இதில் எப்பவுமே பிரச்சனை, நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் அப்படின்னு நிலைமையில மேஷம் கேட்டகரி கொஞ்சம் டிஸ்டர்ப்டு கேட்டகரி. அதாவது விருச்சிகத்துக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா சம்மந்தமே இல்லை, புரியாது. இப்போ நல்ல முள்ளு செடி, முள்ளு புதர் இருக்கு. முதல்ல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆடு. அந்த ஆடு என்ன பண்ணணும், அந்த முள்ளு புதரை தாண்டணும். ஆடு உடனே எடுக்காது, விருச்சிகம் ரிஸ்க் எடுக்கும். ரிஸ்க் எடுத்து அந்த புதரை தாண்டின உடனே அவனே தாண்டான், நான் ஏன் தாண்ட மாட்டேன்னு போய் முள்ளு புதர்ல அடிச்சு டம்முன்னு கீழே விழுகும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. கீழே விழுகிறது மேஷம், தாண்டினது விருச்சிகம். அப்போ இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ விருச்சிகத்துக்கு பொதுவாக மேஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா சார். இதுல சுத்தமா ஆகாது, பிரச்சனை தான். நம்ம அமைதியா இருந்தா தான் பெட்டர்னா மித்தணும்.